சீனாவுக்கு ஆதரவாக லடாக்கில் போராட்டம் பண்ணவர் இப்போ டெல்லியில் போராட்டம் பண்ணுறாரு. நாடாளுமன்றம் நடக்க போவதில்ல, அதனால் நாடாளுமன்றத்தை முற்றுகையிடுவோம் அப்படின்னுட்டு அந்த கரப்பாம்பூச்சி கட்சி கூட அதோட சேர்ந்துக்கிட்டு நம்முடைய காங்கிரஸு, கம்யூனிஸ்ட்டு எல்லாருமே அதை ஆதரிச்சுக்கிட்டு நாடாளுமன்றத்தை நடத்த விடக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப தீவிரமாக இருக்காங்க. இந்த கிரிமினல் புத்தி, இந்த நாட்டை கெடுக்கணுங்கிற அந்த எண்ணம் இது எப்படி வருது? அவங்க சொல்கிறாங்க, அந்த நீட்டு கொஸ்டின் எல்லாம் அவுட் ஆயிடுச்சுல்ல, அது தப்பு இல்லை, அதனால் அந்த அமைச்சர் ராஜினாமா பண்ணணும், அது வரைக்கும் நாங்கள் போராடுவோம் அப்படிங்கிறாங்க. அப்போ நீட்டே வேண்டாங்கிறது இவங்க கொள்கை. நீட்டு வேண்டான்னு சொல்கிறேன் நீங்கள், அப்போ நீட்டு கொஸ்டின் அவுட் ஆயிடுச்சுங்கிறதுல உங்களுக்கு என்ன அப்படி வருத்தம்? நீட்டே வேண்டாம் தானே சொல்கிறீங்க நீங்கள். சரி, அது கொஸ்டின் அவுட் ஆச்சு, அப்போ மறுதேர்வு எழுதி ரிசல்ட்டெல்லாம் வந்துடுச்சு, அது முடிஞ்சு போச்சு, அது அப்போவே நடந்த விஷயமாச்சு. அது ஏன் இப்போ நாடாளுமன்றம் ஆரம்பிக்கிற நேரத்தில் போராட்டத்தை நடத்துறீங்க? அதே போல் ராமர் கோயில் கும்பாபிஷேகத்துக்கு யாரும் வர்றதில்லை, அங்கே வரவே இல்லை யாருமே. ராமர் கோயில் கும்பாபிஷேகமே வேண்டாம் அப்படின்னு சொல்கிறவங்க தான் எல்லாரும். அப்போ ராமர் கோயிலில் உண்டியல் பணத்தில் திருடிட்டாங்க, அதுக்கு நாடாளுமன்றத்தில் விவாதம் பண்ணணும், அது முடிஞ்சு போன கதையாச்சே. இப்போ எதுக்கு போராட்டம்? இப்போ எதுக்குன்னா நாடாளுமன்றம் தூங்குதில்ல, அப்போ அதில் விவாதம் நடக்கும்ல, அதாவது தொகுதி சீரமைப்பு பண்ணுவாங்களே, பெண்களுக்கு ஒதுக்கீடு மசோதா பாஸ் பண்ணுவாங்களே, வந்தே மாதரம் தேசிய கீதத்துக்கு ஒரு மரியாதை கொடுக்கணும், மரியாதை கொடுக்காதவங்களுக்கு தண்டனை கொடுக்கணும், அப்படியெல்லாம் சட்டம் கொண்டு வர்றாங்களே, ஒரே நாடு ஒரே தேர்தல் சட்டம் கொண்டு வர்றாங்களே, அதனால் இதை நம்ம தடுக்கணும், நம்மளால் முடிஞ்சதை தடுக்கணும், இந்தியா முன்னேறப்படாது. இதுதான் இவங்களுடைய கொள்கையாக இருக்குது. தமிழ்நாட்டில் என்னென்னு கேட்டால், நாங்கள் ஊழலை ஒழிக்கிறோம், லஞ்சத்தை ஒழிக்கிறோம் அப்படின்னுக்கிட்டு ரைடுன்னுக்கிட்டு ஆஃபீஸில் இல்லாமல் இதே ரைடு தான் திமுக ஆட்சியில் நடந்தது. ஆனால் மந்திரிங்க எங்களுடைய சொத்து மட்டும் கூடிக்கிட்டே போயிடுச்சு. நாங்கள் ஏற்கனவே அவங்களுக்கு லஞ்சம் கொடுத்தோம், இப்போ தாவைக்கா லஞ்சம் வாங்கலை அப்படின்னுக்கிட்டு அவங்கள நீங்கள் சொல்ல வச்சுருக்கீங்கள்ல, அவங்க சொல்கிறாங்கல்ல, அப்போ லஞ்சம் கொடுத்தோன்னு சொல்கிறாங்கல்ல, அப்போ லஞ்சம் வாங்கினவனா கைது பண்ணுங்க போய். யார் லஞ்சம் வாங்கினது திமுகவில்? அவங்கள ஏன் தாவேக்கா கைது பண்ணலை? ஏன் அவங்க வழக்கு தொடுக்கலை? பஸ் ஓனருங்க சொல்கிறாங்க, பள்ளிக்கூடம் நடத்துகிறவங்க சொல்கிறாங்க, நாங்கள் லஞ்சம் கொடுத்தோன்னு சொல்கிறாங்கல்ல, அப்போ கொடுத்தது எங்கன்னுட்டு இவங்களை சாட்சியாக வச்சுக்கிட்டு அதை யார்கிட்ட கொடுத்தீங்க அப்படின்னுக்கிட்டு ஒரு வழக்கு தொடுக்க வேண்டியதானே? திமுக அமைச்சர்கள்லாம் அளவுக்கு அதிகமாக சொத்து சேர்த்து வச்சுருக்காங்கல்ல, அதுக்கு வழக்கு போட வேண்டியது தானே? தாவைக்கு ஏன் வழக்கு போடலை? 10 ரூபா பாட்டிலுக்கு இப்போ 20 ரூபா பாட்டிலுக்குன்னு சொல்கிறாங்களே, அதுக்கே நடவடிக்கை எடுக்கலையே.